அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது. இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அரசன் என்று நீர் சொல்கிறேன். உண்மையை எடுத்துரைப்பதே எனது பணி. இதற்காகவே பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர். கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டின் புது காலத்தை நிறைவு செய்து இன்று நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசன் என்கின்ற பெருவிழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அன்னையாம் திருச்சபை இருகரம் வரைத்து அழைக்கிறது. உலகம் தோன்றி இறைவன் இந்த மண்ணுலகிலே தன் சாயலாக மனிதனை படைத்த பிறகு மனிதனுடைய வளர்ச்சிகள் காலங்கள் மாற மாற சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக சட்டங்களும் திட்டங்களும் வகுக்கப்பட்டது. அப்படி சட்டங்களும் திட்டங்களும் வகுக்கப்படுகின்ற வழிகளில் ஒவ்வொரு மனித குலத்தையும் ஒவ்வொரு அரசாட்சி என்று அரசர்கள் உருவாக்கப்பட்டார்கள். இன்று அன்னையாம் திருச்சபை உலகம் கண்டிருக்கின்ற அரசர்களை விட ஒரு தனிப்பட்ட அரசருடைய விழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. எத்தனையோ அரசர்கள் இந்த மண்ணுலகில் தோன்றினார்கள். அவர்கள் வாழும் பொழுது அவர்கள் புகழ் அவர்களோடு இணைந்திருந்தது. அவர்கள் மடிந்தார்கள், அவர்கள் புகழும் அவர்களோடு மறைந்து விட்டது. ஆனால் இந்த மண்ணுலகிலே பணி செய்ய பிறந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அரசராக இன்று வரை உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார். இவருடைய பிறப்பு, இவருடைய மரணம், இவருடைய ஆட்சி, இவருடைய அன்பு பணி இன்று இந்த மண்ணுலகில் நிலைத்து நின்று கொண்டிருக்கிறது. இனி வருகின்ற காலங்களில் நிலைத்து நின்று கொண்டேதான் இருக்கும். இந்த அரசவையிலே இந்த அரசனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியிலே நம் பக்தியோடு பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும்.
தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, அனைத்துக்கும் அரசரான அன்பார்ந்தவும் திருமகனின் அனைத்தையும் புதுப்பிக்க திருவுள்ள மானே, அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பு அனைத்தும் மாண்புக்குரிய உமக்கு பணிபுரியவும் உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்தவும் அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மானிட மகனின் ஆட்சி உரிமை இன்றும் உள்ளதாகும். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 7, இறைவாக்குகள் 13 முதல் 14 முடிய. அந்நாள்களில் இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனைப் போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ, தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை. திருப்பாடல் 93 பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாய் கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது. நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை ஆண்டவரே. என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். இரண்டாம் வாசகம். மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர் நம்மை குருக்களாக ஏற்படுத்தினார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். பிரிவு 1, இறைவாக்குகள் 5 முதல் 8 முடிய. கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி. இறந்தோரை முதலில் உயிர் பெற்று எழுந்தவர். மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. ஆமென். இதோ, அவர் மேகங்கள் சூழ வருகின்றார். அனைவரும் அவரை காண்பர். அவரை ஊடுருவ புத்தியோரும் காண்பர். அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர்.
இது உண்மை. ஆமென். அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்த்துணை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெறுக. வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு போற்ற பெறுக. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாற்றி உமக்கே. பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீர் யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி உலக ஆட்சி போன்றது அல்ல. அது உலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றதல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீர் அரசன் தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்லுகிறீர். உண்மை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அப்படியானால் நீர் அரசன் தானோ? அரசன் என்று நீர் சொல்கிறீர். உண்மை எடுத்துரைப்பதே எனது பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர். கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் ஆரம்பிக்கப்பட்டு 33 வாரங்களை நாம் கடந்து வந்து இதோ இன்று 34வது பொது காலத்தின் முதல் நாளிலே நுழைகின்ற பொழுது கிறிஸ்து அரசர் என்ற விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏன் ஆண்டின் பொது காலத்தின் இறுதி அத்தியாயத்தில் கிறிஸ்து அரசின் பெருவிழாவை கொண்டாட வேண்டும்? பிரியமான இரண்டு தேவ பிள்ளைகளே, ஆங்கில நாள்காட்டி என்று சொல்லுவார்கள். ஜனவரி முதல் டிசம்பர் வரை ஆங்கில நாள்காட்டி, இங்கிலீஷ் காலண்டர் என்று சொல்லுவார்கள். இதை போலவே தான் நம்முடைய அன்னையாம் திருச்சபையும் காலங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. பொது காலங்கள், திருவருகை காலங்கள், கிறிஸ்து பிறப்பு காலங்கள், தப காலங்கள், உயிர்ப்பு பெருவிழா காலங்கள் என்று காலங்கள் பிரிக்க வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது இந்த ஆண்டின் பொது காலம் ஜனவரி மாதத்தில் ஏறக்குறைய ஆரம்பிக்கப்பட்டு நவம்பர் மாதத்தின் இறுதி வாரத்திலே நிறைவடைந்து டிசம்பர் மாதத்திலே திருவருகை காலத்தில் நாம் நுழைகின்றோம். ஆக இந்த ஆண்டு முழுவதுமாக இயேசுவை பற்றி நாம் அறிந்து வைத்த காலங்கள் இருக்கின்றன. இப்படி ஏன் இந்த ஆண்டின் பொது காலத்தின் இறுதி வாரத்தில் நாம் கொண்டாடுகிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது, திருவருகை காலத்திலே நாம் நுழைகின்ற பொழுது இயேசுவினுடைய வருகையை பற்றி நாம் சிந்திக்கக்கூடிய காலம் அது. இயேசு இந்த மண்ணுலகில் பிறப்பு, அந்த பிறப்பினுடைய விழாவை கோலாகலமாக கொண்டாடி மாட்டுத் தொழுவத்தில் பிறக்க முடியவில்லை, பிறக்கின்றார். ஆனால் அவர் மாட்டுத் தொழுவத்தில் மட்டுமல்ல, நம்முடைய இதய குடிலிலும் அவர் பிறக்க வேண்டும்
என்ற எண்ணத்தோடு நாம் அவரை எதிர்கொள்ளப் போகிறோம். அந்த எதிர்கொள்ளக்கூடிய கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை இந்த ஆண்டின் பொது காலத்தின் இறுதி வாரத்திலே அன்னையாம் திருச்சபை இன்னும் நமக்கு ஆழமாக சிந்திக்க வாய்ப்பு கொடுப்பதைத்தான் இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழாவாக காணப்படுகிறது. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, திருப்பலியின் முன்னிலையில் சொன்னது போல இந்த உலகத்திலே எத்தனையோ அரசர்கள் இருந்தார்கள். நெப்போலியன், அகசு சீசர், கலிங்கத்து போர் வெற்றி கொண்ட அசோகன், இப்படி எத்தனையோ அரசர்கள் இந்த உலகத்தை ஆண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாம் வரலாற்றில் ஒரு இடம் பிடித்திருந்தாலும் அவர்களோடு அவர்கள் பெருமையும் படைகளும் அழிக்கப்பட்டு விட்டன. காரணம், அவர்களுடைய வாழ்க்கை தரம் வேறு வழி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட அரசர் அல்ல, மாறாக அவர்களையும் தாண்டி அவர் இந்த மண்ணுலகில் செய்யக்கூடிய வாழ்வு, பணி வாழ்வு என்ன என்பதை அற்புதமாக நற்செய்தி வாசகத்தில் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். பிலாத்து முன்னிலையில் கேள்விகள் எழுப்புகிற பொழுது அவர் சொன்ன வார்த்தை, அப்படியானால் நீர் அரசன் தானோ என்று பிலாத்து இயேசுவை பார்த்து கேட்கிற பொழுது, அரசன் என்று நீர் சொல்லுகிறீர், நான் சொல்லவில்லை. ஆனால் உண்மையை எடுத்துரைப்பதே எனது பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்ப்பார்கள் என்று சொல்லுகிறார். ஆக இந்த உலகத்திலே எத்தனையோ அரசர்கள் மனிதர்களை, மக்களை ஆண்டாலும் அவர்களுடைய அந்த அரசாட்சி பணியிலிருந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பணி வாழ்விலே முழுவதுமாக மாற்றங்களை காணுவதை நாம் காணுகின்றோம். உண்மை எடுத்துரைப்பதே எனது பணி. இந்த பணிக்காகத்தான் இறைவன் என்னை அனுப்பி வைத்தார் என்று இயேசு அற்புதமாக சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படி என்ன உண்மையான பணி? அது உண்மையின் பணி என்ன? இந்த திருச்சபையின் வரலாற்றுகளை நாம் புரட்டி பார்த்து கொண்டே இருந்தோம் என்றால், எத்தனையோ புனிதர்களுடைய பெருவிழாவை நீங்களும் நானும் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் அனைவருமே இயேசுவினுடைய வார்த்தையை தன் வாழ்வாக ஏற்றுக்கொண்டு உண்மைக்கு பணி வாழ்வு செய்வதை என்னுடைய பணி என்று அவர்கள் தன்னை அர்ப்பணித்தார்கள். நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டங்களிலே வாழும் புனிதை என்று சொல்லக்கூடிய அன்னை தெரேசா ஒவ்வொரு முறையும் ஏழைகளுக்கு அவள் செய்த பணி வாழ்விலே அவள் சொன்ன வார்த்தை, நான் யாருக்கெல்லாம் என்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றேனோ அவர்களில் நான் என் இயேசுவை காணுகிறேன் என்று சொன்னாள். அவர்களில் என் இயேசுவை நான் காணுகிறேன். தன்னுடைய பணி வாழ்வில் அன்னை தெரேசால் இன்னும் அற்புதமாக ஆழமாக ஒரு சிந்தனை சொல்லியிருக்கின்றார். தன்னுடைய இல்லத்தில் எப்பொழுதெல்லாம் அழைப்பு மணி ஒலிக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் தன் சகோதரிகளிடம் சொல்லுவாள் அன்னை தெரேசா, இயேசு வாசல் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். இயேசு வாசல் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். இயேசு அழைக்கிறார் நம்முடைய வாசலில் நின்று கொண்டு. உடன் இருந்த சகோதரிகளுக்கு ஒன்றும் புரியவில்லை, என்ன இந்த சகோதரி சொல்லுகிறார்கள் என்று. அன்னை தெரேசா அற்புதமாக சொன்னார்கள், நம்முடைய கதவினுடைய அழைப்பு மணி தட்டுகிறது என்றால் ஒன்று உதவி செய்ய யாராவது வந்திருக்க வேண்டும், இல்லை என்றால் உதவிக்காக நம்மிடம் வந்திருக்க வேண்டும். உதவி செய்கிறவர்களும் இயேசுதான், உதவி கேட்க வந்திருக்கிறவர்களும் இயேசுதான். எனவே இயேசு நம்முடைய வாசலர்கள் நின்று கொண்டிருக்கிறார் என்று அன்னை தெரேசா அற்புதமாக சொல்லியிருக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அதைத்தானே இயேசு சொல்லுகிறார், உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி, இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்ப்பார்கள். இறுதி தீர்வு என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக சொல்லுகிறாரே, வலப்புறத்தில் இருப்பவர்களை இடப்புறத்தில் இருப்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் தந்தையின் ஆசை பெற்றவர்களே, உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விண்ணகத்திற்கு வாழுங்கள் என்று அழைப்பு கொடுக்கிற பொழுது, நாங்கள் எப்படி இதற்கு தகுதியுள்ளவர்கள், நீர் எப்பொழுது பசியாய் இருந்தீர், ஆடையின்றி இருந்தீர், சிறையில் இருந்தீர் என்று வலப்புறத்தில் இருந்து கேட்கிற பொழுது, சின்னம் சிறிய ஏழை எளியவர்களுக்கு செய்ததெல்லாம் எனக்கே நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னார்.
பிரியமான என் தேவ பிள்ளைகளே, இதுதான் இயேசுவினுடைய பணி வாழ்வு. இப்படிப்பட்ட பணி வாழ்வை தான் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது செய்து காட்டினார். அரசர்களோடு அவருடைய உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை, அமைச்சர் பெருமக்களோடு அவருடைய உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை, பெரிய பெரிய பணக்காரர்களோடு அவர்கள் உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. மாறாக அவர் யாரோடு உறவுகளை ஏற்படுத்திக் கொண்டார் என்பதை பரிசேயர்கள் சுட்டிக்காட்டதை நாம் நினைவு கூற வேண்டும். ஏன் உங்களுடைய போதகர் வரி தண்டவர்களோடும் விபச்சாரிகளோடும் பாவிகளோடும் உணவருந்தி கொண்டிருக்கிறார்? உண்மைக்காகவே நான் இந்த உலகிற்கு வந்தேன். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பணி வாழ்வு. இதோடு சேர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மண்ணுலகிலே உச்சகட்டமாக எல்லா அரசர்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் அவர் கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு பாடம் என்னவென்றால், மன்னிக்க கற்றுக் கொடுத்தார். யாரெல்லாம் மன்னிப்பை தம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்துகிறார்களோ, அந்த மன்னிப்பை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகிறார்களோ, அவர்களெல்லாம் இயேசுவினுடைய பிள்ளைகளாக வாழுகிறார் என்பதையும் அவர் நமக்கு வெளிப்படுத்தி சென்றிருக்கிறார். எனவேதான் சிலுவையில் தங்கி கொண்டிருக்கிற பொழுது கூட இயேசு சொன்னார், தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள். இதுதான் ஒரு அரசன் செய்யக்கூடிய ஒரு பணி. தனக்கு யாரெல்லாம் துரோகம் செய்தாலும் சரி, தன்னை சார்ந்தவர்களுக்கு யாரெல்லாம் துரோகம் செய்தாலும் சரி, அவர்கள் அனைவரையும் தன்னுடைய அன்பினாலும் மன்னிப்பினாலும் தன்வயப்படுத்தக்கூடியவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கத்தியின்றி இரத்தமின்றி இந்த மண்ணுலகிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை வென்று கிபி கிமு என்ற அற்புதமாக உலகத்தின் வரலாற்றை இரண்டாக பிரித்து வைத்திருக்கிறார் என்றால், இவருடைய பணி அன்பு பணி, மன்னிப்பு பணி. எனவேதான் இன்று வரை இந்த மண்ணுலகிலே இயேசு கிறிஸ்து அரசர் என்று நீங்களும் நானும் பெருமையாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அரசன் என்று நீங்கள் சொன்னீர்கள், நான் அரசன் என்று சொல்லவில்லை. உண்மையான பணி வாழ்வை தான் செய்தேன் என்று சொன்னார். உச்சகட்டமாக அவர் செய்த பணி வாழ்வு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இறுதி உணவின் பொழுது நாம் பார்க்கிறோம். எழுந்தார், மேலுடைய கழுத்தை வைத்தார், தன் இடுப்பில் ஒரு துண்டை கட்டினார், தன் சீடர்களுடைய பாதங்களை மண்டியிட்டு கழுவி அந்த பாதத்தை முத்தமிட்டு காட்டினார். அரசன் செய்யக்கூடிய பணி அல்ல. எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பணி வாழ்வில் அற்புதமாக சொல்லுகிறார், நான் பணி ஏற்பதற்காக அல்ல, பணி செய்வதற்காக வந்தேன் என்று. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவில் நீங்களும் நானும் இன்று ஆலயத்திலே ஒன்றாக இணைந்து இந்த அரசருடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, ஒவ்வொரு விழாவும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த பாடம் என்னவென்றால், இன்று இயேசு சொல்லுவது, அரசன் என்று நீர் சொல்லுகிறேன், ஆனால் நான் உண்மைக்காக பணி செய்ய வந்திருக்கிறேன் என்று சொன்னார். உங்களுக்கும் எனக்கும் அன்னையாம் திருச்சபையிலே எப்படிப்பட்ட பதவிகள் கிடைத்திருந்தாலும், எப்படிப்பட்ட பொறுப்புகள் கிடைத்திருந்தாலும், அதை பெருமையாக எடுத்துக்கொண்டு அதை வைத்து அடுத்தவர்களை நாம் அதிகாரம் செய்வதை நிறுத்தி ஒதுக்கி வைத்துவிட்டு, நாம் நம்மோடு இருக்கிறவர்களுக்கு, நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கு நாம் அற்புதமாக பணி வாழ்வு செய்ய ஆரம்பித்தோம் என்றால், அதுதான் இயேசுவினுடைய பிள்ளைகளாக நாம் வாழ முடியும். இன்றைய விழா அது ஒரு சிறந்த ஒரு செய்தியாகும் நமக்கு கொடுக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள இயேசு அழைக்கிறார். இயேசுவின் அழைப்பை ஏற்றுக்கொள்வோம். அவருடைய வாழ்க்கையை போல நாமும் வாழ முயற்சி செய்வோம். அப்பொழுது மண்ணுலகிலே இயேசுவின் அரசாட்சியை நாமும் நிறுவ முயற்சி செய்வோம் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்படியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளில் நின்று கடவுளாக, ஒளியில் நின்று ஒளியாக, உண்மை கடவுளில் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார்.
தூய ஆவியார் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதர் ஆனார். மேலும் நமக்காக புந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்போருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கு ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் இறைவா, நீர் போற்ற வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான அப்பத்தை பகிர்ந்து கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியில் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, உம்மோடு மனிதரை ஒப்புரவாக்கும் இப்பழி பொருட்களை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை மக்களிடத்தில் அனைவருக்கும் உம் திரு மகனோடு கொடுத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீர் உம்முடைய ஒரே பேரான திருமகனிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்திற்கும் அரசராகவும் அக்களிப்பின் தைலத்தால் அருள் பொழிவு செய்து இவ்வாறு அமைதியை வழங்கும் மாசற்ற பழிபொருளாக சிலுவை பீடத்தில் தம்மையே அவர் ஒப்பு கொடுத்து மனிதருக்கு மீட்பளிக்கும் அருளடையாளங்களை நிறுவினார். படைப்புக்கள் அனைத்தையும் தமது ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சி அளவில்லா மாண்புடைய உமக்கு கையளித்தார். அது உண்மையும் வாழ்வும் ஓங்கும் அரசு, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி, அன்பும் அமைதியும் நிலவும் ஆட்சியுமாகும். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை மாட்சியுடுத்தி புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமை இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் இன்னும் கோழியும் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையிலாக இடைவரும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தொழில் எதிர்கொள்ளும் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு திரும்பகோளில் ஏற்றிருந்தும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியா, புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் பகுதவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமுருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவராகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியை நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு எழுதினீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றும் அளித்தொள்வீராக. என்னிடம் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உன் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையுடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். ஆண்டவர் என்றென்றும் அரசராக வீற்றிருப்பார். ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதியில் ஆசி வழங்குவார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, சாக வரம் தரும் உணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அனைத்துக்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளை கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றென்று வாழ ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.